தயார் செய்தல் என்பது அனைத்து நிகழ்வினும் அடித்தனம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வு, ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம் அல்லது லைஃப்பில் எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் அந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அண்ட் பொதுவாக எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு வேறு லெவலில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த அளவுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ ஒரு ப்ரோக்ராமுக்கு, ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு வரக்கூடிய மக்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். கரெக்டாக டியர் லீடர்ஸ்? ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்டான வெரி கோர் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் டியர் லீடர்ஸ் அண்ட் வணக்கம், வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட துறையை, நம்ம இந்த ஒரு நேரடி வர்த்தக துறையை, அதில் இருக்கக்கூடிய பலவிதமான சேலஞ்சஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய பலவிதமான சவால்களுக்கான சொல்யூஷனை அறிவு கல்வியின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா கம்பெனிக்கும் பொதுவான ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாத்துக்கும் பொதுவானதான் நம்மளுடைய கம்யூனிட்டி அப்படின்றத ஷேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வீடியோவில் இன்விடேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய லீடர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரேராக இருக்குது. அண்டு ஏனோ தானோ அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஒரு வேளை பண்ணாலும். அண்டு அதாவது இன்விடேஷன்லேருந்து மீட்டிங்க்கு வர வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்ப்போம். அதாவது ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் நம்ம இதில் ரொம்ப பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்க்க போகிறோம் டியர் லீடர்ஸ். என்ன அப்படின்னா, இன்விடேஷன் அப்படின்றது ஸ்டேஜ் 1 அப்படின்னு வச்சுக்கலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இன்விடேஷனுக்கு அடுத்தது ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அது என்னென்னா அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அல்லது ப்ரோக்ராம் கன்ஃபர்மேஷன், நீங்கள் என்ன நேம் வச்சுக்கலாம், மொத்தத்தில் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன், இந்த ப்ரோக்ராம் கன்ஃபர்மேஷன், மீட்டிங் கன்ஃபர்மேஷன். இந்த கன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம நார்மலாக இன்விடேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ நிறைய நீங்கள் இன்விடேஷன் பற்றி ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோஸில் இன்விடேஷன் ப்ராப்பராக நம்ம பிஸ்னஸ் மீட்டிங்கோ அல்லது ப்ராடக்ட் ட்ரைனிங்கோ வாட் எவர் இட் இஸ், எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் திங், அந்த ஒரு ப்ரோக்ராம்க்கான கன்ஃபர்மேஷனை நம்ம வரக்கூடிய அந்த ப்ராஸ்பெக்ட் ஆர் லீடர் ஆர் நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் லீடர்ஸ் மீட்டிங் வச்சாலும் ஓகே, அல்லது எந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாலும் ஓகே, இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பொதுவாக எந்த ஒரு விஷயத்துக்கும் மக்கள் வர்றதுக்கு ஒரு 3 காரணம் இருக்குது. நம்ம இன்விடேஷனில் ஸ்டேஜ் 1 இதை நம்ம கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இதை நான் இங்கே சொல்கிறதுக்கு மெயின் காரணம், இதுலையுமே இந்த வேலையை நம்ம பண்ணணும். முதல் விஷயம், ஒரு மீட்டிங்க்கு அல்லது ஒரு பிஸ்னஸ்க்கு மக்கள் வந்துட்டு ஏன் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெயின் இருக்குது, வாழ்க்கையில் ஒரு வழியில் இருக்காங்க, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு. 2வது தேவை. ஓகே, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நீடு இருக்குது அப்படின்னா வருவாங்க. 3வது ஆர்வம் இருந்தால் வருவாங்க. ஓகே, இது இன்விடேஷனில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வகையில் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஸோ அதே விஷயம் தான் இந்த 3 நீடுன்னு சொல்லலாம். ப்ராஸ்பெக்டுடைய 3 நீடு. நீங்கள் ப்ராஸ்பெக்ட் நான் மீன் பண்ணுறது வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு உங்கள் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக ஃப்யூச்சரில் வரப்போகிற புது நபர்களாக இருந்தாலும் ஓகே, எக்ஸிஸ்டிங் டீமில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு வர சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டைலில் பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கஷ்டப்பட்டு போடுற எஃபோர்ட்டு இந்த செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஸ்டேஜில் நிறைய பேர் லேக் விடுறதுனால அந்த மீட்டிங்க்கு அவங்க ப்ராப்பராக வரமாட்டுறாங்க. ஸோ இதனால் ஒரு நல்ல ஒரு சான்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் வெரி குட் பிஸ்னஸ், டைரக்ட் செல்லிங் இஸ் வெரி குட் பிஸ்னஸ், இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குது, இந்த விஷயங்களை யூஸ் பண்ணால் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும், செல்வத்திலையும் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இழப்பதற்கு யார் காரணம் அப்படின்னா, நம்ம கரெக்டாக அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஓகேவா, நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. கரெக்டாக காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஓகேவா டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாத ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரி ஆயிடுச்சு. காலையில் எந்திரிச்சு மொபைலிருந்து ஸ்டார்ட் ஆகி வெளியே போகிறது வர்றது, நம்ம டைமை வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் நம்ம வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயத்த மக்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. கரெக்டாக டியர் லீடர்ஸ்? அப்போ அந்த இடத்துல இந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுன்றது நீங்கள் எப்போவுமே கால் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி இன்விடேஷனில் நீங்கள் இந்த மாதிரி மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ செகண்டாக இன்னொரு கால் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு பேர் தான் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லலாம்.
நம்ம ஆளுங்க எடுத்த உடனே அதுக்குன்னு வந்துட்டு 2-3 டைம் கால் பண்ணி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, மொத்தமாகவே நம்மளுடைய பிஸ்னஸ் மீட்டிங்கு நீங்கள் இதை எப்படி கொடுத்தாலும் ஓகே, 1-to-1 கொடுத்தாலும் ஓகே, இல்லை பெரிய ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஓகே, இல்லை வாட் எவர் இட் இஸ் ஆன்லைனில் கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஃபோன் மூலமாக கால் மூலமாக கொடுத்தாலும் வாட் எவர் இட் இஸ், அந்த ப்ரோக்ராமுக்கு அந்த ஒரு விஷயத்தை ப்ரெசன்டேஷனுக்கு முன்னாடி ஓகே, இன்விடேஷன் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னா, செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறது செகண்ட் ஸ்டேஜ். அப்போ தேர்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்ப்போம் ஃபைனலாக. அண்ட் இந்த செகண்ட் ஸ்டேஜில் அவங்கள ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்துட்டு இந்த தேவை, வலி, ஓகேவா, ஆர்வம், இந்த 3 விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக நம்ம பேசியிருப்போம். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேஜில் நம்ம என்ன சார் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த காலில் பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மைண்ட் செட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் அவங்கள. ஓகே, வாட்ஸ்அப்பில் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வேலை நம்ம பண்ணணும். வாட்ஸ்அப் இஸ் a வெரி பிக்கஸ்ட் சோர்ஸ். மெசேஜ் பண்ணணும், அது நீங்கள் எதில் பண்ணாலும் ஓகே. வாட்ஸ்அப் இஸ் a வெரி குட் யூனிக் அண்டு ரொம்ப ரொம்ப ஃபாலோ அப்புக்கு வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நீங்கள் கால் அவங்கள பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட்டை ரீகன்ஃபர்மேஷன், சார் இந்த மாதிரி மீட்டிங் இருக்குன்னு அவங்களுடைய நேமை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்துட்டு ஷூராக வந்துடுவீங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு காலுக்கு பேர் தான் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஓகேவா அவங்கள கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணும். இது நம்ம ஃபாலோ ப்ளஸில் டீப்பாக பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. மொத்தத்தில் இந்த அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன்றது இந்த மீட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்டெப்பில் செகண்ட் ஸ்டெப். இன்விடேஷன் பண்ண உடனே வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. மேக்ஸிமம் தேர்ட் ஸ்டெப் டேரெக்டாக நிறைய பேர் போயிடுறாங்க. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா ரிமெம்பர் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரிமைண்டர் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது நார்மலாக பண்ணுவோம். மீட்டிங்க்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கால் பண்ணி கூப்பிட்றது அல்லது அவங்க கால் பண்ண சொல்கிறது வாட் எவர் இட் இஸ் நம்ம பண்ணுவோம். ஆனால் அந்த செகண்ட் ஸ்டேஜை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது லேக் இருக்குது. அந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு 3 டெக்னிக்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து அழகாக அதை அப்ளை பண்ணலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த செகண்ட் ஸ்டெப்பில் முதல்ல அவங்கள கால் பண்ண வைக்கிறதுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மைண்ட் செட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நேற்று இன்விடேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கான மைண்ட் செட்டை நீங்கள் விதைக்கணும். அப்போ நாளைக்கு வந்துட்டு மீட்டிங் இருக்குது அப்படின்னா ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி எப்போவுமே ஒரு 2 டேஸ்லேருந்து 3 டேஸ் டைம் எடுத்துக்கங்க. எடுத்த உடனே அவங்களுக்கு போய் லிங்கை கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். இது நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி நீங்கள் இன்விடேஷன் பண்ணிங்கன்னா நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளான்னைக்கு ரிமைண்டர் கொடுத்து மீட்டிங்கு வர வைங்க. 3 நாள் எடுத்துக்கலாம் இந்த 3 ஸ்டேஜை கடக்கிறதுக்கு. மக்களுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் டைம் தேவைப்படும். அந்த டைமை கொடுக்கணும். அவசரமாக நம்ம எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அந்த செகண்ட் டே ஃபஸ்ட் டேலேயே செகண்ட் டேலேயே நீங்கள் வந்துட்டு அந்த காலில் அவங்கள செகண்ட் டே மறுபடியும் நான் கால் பண்ணுறேன் அல்லது நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கான ரிமைண்டர் உங்களுக்கு 1 or 2 டைம்ஸ் கொடுப்பாங்கன்றதை நீங்கள் மைண்ட் செட் பண்ணிடணும். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் கால் பண்ணி என்ன விஷயங்கள் சார் பேசணும், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இப்போ இன்விடேஷன் பண்ணதே கூட மறந்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நிறைய ஷாக்காக அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம். ஸோ அப்போ அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, மீட்டிங்கு 100% வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் இந்த செகண்ட் டே நம்ம கால் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அதில் இம்பார்ட்டண்டான டெக்னிக் அண்ட் ஸ்கில்லு முதல் விஷயம், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது சார், உங்களுக்கு ரிமைண்டர் ஞாபகம் இருக்கா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது வந்துட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸும் ஒவ்வொரு சினாரியோ வந்து மாறுபடும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சார் நான் இந்த விஷயத்தை ரிமைண்டர் கொடுக்குறேன், ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம் அப்படின்ற இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸில் இது வந்துட்டு டெக்னிக்னு சொல்லலாம் அல்லது ஸ்கில்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பர்மிஷன் அவங்ககிட்ட நம்ம சொல்லிடணும். முதலே எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம முதலே வந்துட்டு அனுமதி வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டெக்னிக்னு சொல்லலாம். அதாவது சார் இந்த விஷயத்தை நான் இவ்வளோ டீட்டெயிலாக ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம், ஆல்ரெடி நேற்று தான் சொன்னேன், இன்றைக்கி நான் இன்னொரு டைம் சொல்கிறதுக்கு மெயின் காரணம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்றதுனால தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கணுன்ற விஷயத்தை மைண்ட் செட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் நம்ம வாங்கிடணும். இல்லைனா எதுக்காக சார் இதை வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைனா நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி ஃபீல் வரும். ஏன்னா நம்ம மீட்டிங்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ இதில் 2வது 3வது டெக்னிக் வெரி இம்பார்ட்டன்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ். ஓகே, 2வது நீடு. 3 நீடு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பெயின், ஆர்வம், அதுக்கப்புறம் வலி. இந்த 3 விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா ஒரு 2.5 நிமிஷம் ஓகேவா. செகண்ட் கால், ஃபஸ்ட்டு காலில் மேக்ஸிமம் 90% இன்விடேஷனில் நீங்கள் இதை பற்றி தான் பேசணும். ஓகேவா, நீடு, பெயின், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெனிஃபிட் ரிசல்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் இன்விடேஷன் லெசன் பார்த்து கற்றுக்கலாம், இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் 50% அதை பற்றி நம்ம பேசணும். எப்போவுமே நம்ம ஒவ்வொரு கால் பண்ணுறப்பவும் அவங்களோட தேவைகளை பற்றி நம்ம அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கணும். 50% நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேசுகிறீங்கன்னா 50% நீங்கள் அவங்களுடைய நீடை பற்றி பேசணும், அந்த 3 விஷயத்தை பற்றி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு
உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை பேசலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ரிசல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராச்சும் கிடைச்சவங்களை பற்றி நீங்கள் லைட்டாக சொல்லலாம். ஓகே, பேலன்ஸ் தேர்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக் என்னென்னா, அந்த ப்ரோக்ராமுடைய டீட்டெயிலிங் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக பண்ணும். சைக்கலாஜிக்கல் திங் அப்படின்னு சொல்லலாம் இந்த தேர்ட் டெக்னிக் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூனிக் டெக்னிக் சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப டீப்பாக வேலை செய்யும். அதாவது சார் இந்த ஒரு மீட்டிங்கை ஆன்லைனில் ஜூமில் அட்டன் பண்ணுறோம், உங்கள்கிட்ட ஜூம் அப்ளிகேஷன் இருக்கா? ஓகே, இருக்கான்னு கேட்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே இருக்குது சார், இல்லை சார்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா இதை வந்துட்டு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் மெயில் ஐடி இருந்ததுன்னா, என்ன மெயில் ஐடி சார் இருக்குது, ஜிமெயிலா இல்லை ஹாட்மெயிலா, வாட் எவர் இட் இஸ், ஏன் இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறோம் இந்த இடத்துல அப்படின்றத நல்லா ஞாபகம் வைங்க. ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக அந்த ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி மைண்ட் செட் பண்ணுறீங்களோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் காலில் தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு காலில் நம்மளுக்கு நிறைய பேர் பண்ணுவாங்க. இதை எங்கே எதை எப்படி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அப்போ தான் அது வேலை செய்யும். இல்லைனா ஒன்றும் வேலை செய்யாது. நம்ம போடுற உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். ஃபஸ்ட்டு காலில் அவங்கள பற்றி அதிகமாக பேசணும். செகண்ட் காலில் 50% அவங்கள பற்றி பேசணும், 50% அந்த ப்ரோக்ராம் பற்றி பேசணும். அதாவது நம்ம காரியத்துலேயும் கண்ணாக இருக்கணும், அவங்கள பற்றி பேசுறதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ செகண்ட் காலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூம் இருக்கா சார், இல்லை ஓகே மெயில் நீங்கள் லாகின் பண்ணி இந்த ஜிமெயிலில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கிங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ளே நீங்கள் லாகின், நான் ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நீங்கள் உள்ளே போனீங்கனாலே கீழே வந்துட்டு ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். அந்த ஹெட்ஃபோனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்துட்டு கனெக்ட் ஆகிடும். நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணுவீங்களா இல்லை ஃபோனில் கனெக்ட் பண்ணுவீங்களா, எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அவங்க எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் எங்கே சார் இருப்பீங்க, வீட்டில் இருப்பீங்களா இல்லை ஆஃபீஸில் இருப்பீங்களா, என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ரொம்ப டீட்டெயிலாக. அதாவது இது எப்படி கேட்கணும்னா, ரொம்ப போட்டு வளவலன்னு அவங்ககிட்ட கேட்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அப்படியே அவங்களுக்கு கேட்குறதே தெரியாத அளவுக்கு ஃபீலோடு கேட்கணும். ஓகே, ஸோ அப்படியே சார், ஓகே ஃபைன் சார், சார் மறுபடியும் கேட்குறதுன்னு நினச்சிக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரோக்ராம், நீங்கள் எங்கேயுமே வந்துட்டு அதை இது பண்ணிடக்கூடாதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் கேட்குறேன். மறுபடியும் பர்மிஷன் கேட்கணும். அவங்களுக்கு அந்த மாதிரி கேட்குறதே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் தேர்ட் ஸ்டெப் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அந்த பெர்மிஷன் கேட்டு மறுபடியும் டீட்டெயிலிங் பண்ணணும். ஓகே சார், இப்போ நீங்கள் லைவ் ப்ரோக்ராம் கொண்டு வரீங்க அப்படின்னா, சார் இந்த இடத்துல சம்திங் இந்த ஓகே இந்த மாதிரி ஒரு மஹாலில் வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம், ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்குது. ஓகே, உங்களுக்கு எத்தனை மணிக்கு சார் ஆஃபீஸ் முடியும், எத்தனை மணிக்கு முடியும், ஆஃபீஸில் எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க, எத்தனை மணிக்கு கிளம்புவேன், ஸோ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதிகபட்சம் ஒரு 1/2 hour வந்துடுவேன். ஓகே, வரதுக்கு பைக்கில் வருவீங்களா இல்லை காரில் வருவீங்களா, எப்படி வருவீங்க, ஸோ இந்த மாதிரி பைக்கில் வருவோம் சார். ஓகே ஃபைன் சார், ஓகே பைக்கில் வருவீங்க, எந்த ரூட்டில் வருவீங்க சார், இந்த ரூட்டில் வருவீங்க, கொஞ்சம் டிராஃபிக் அந்த பக்கம் அதிகமாக இருக்கும், இந்த பக்கம் வந்துருங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்ட் எடுத்து இந்த பக்கம் ரைட்டு வாங்க. இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறப்ப இந்த ஒரு மீட்டிங்கை அவங்கள மிஸ் பண்ணவே மாட்டாங்க. சார் இவ்வளோ விளக்கம் கொடுத்தோம்னா அவங்க பொறுமையாக இருப்பாங்களா, அவங்க பொறுமையாக இருக்கிற அளவுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும். அதுதான் கலை, நம்ம கற்றுக்கணும். பேசுகிறது சர்வசாதாரணமாக நமக்கு தோணும், ஆனால் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் ஆன்லைன் மீட்டிங் ஆர் லைவ் மீட்டிங் ஆஃப்லைன் எங்கே வச்சாலும் மக்களை வர வைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக பண்ணணும். எப்போவுமே இந்த செகண்ட் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறப்ப ஓகே பெர்மிஷன், அவங்களுடைய நீடு 50%, டீட்டெயிலிங் 50%. ஓகே ஃபைனலாக ஓகே ஷோராக இந்த ப்ரோக்ராமை டெடிகேட்டிவாக அட்டன் பண்ணலாம்ல சார், 100% கன்ஃபர்மேஷன் வாங்கணும். ஓகே, இது வந்துட்டு எப்போவுமே ஒரு க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடங்கள்லையுமே அந்தந்த காலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயம் இதுதான். ஓகே ஷோராக அட்டன் பண்ணிடலாம் சார், கண்டிப்பாக உங்கள் சைடில் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பர்மிஷன் அந்த கன்ஃபர்மேஷனை வாங்குகிறோம். டியர் லீடர்ஸ், இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஸோ மொத்தத்தில் இன்விடேஷன், அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன், ரிமைண்டர் கன்ஃபர்மேஷன். மறுபடியும் அந்த மீட்டிங்க்கு ஒரு 1 hour முன்னாடி நான் உங்களுக்கு ரிமைண்டர் கொடுப்பேன்றது அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் சொல்லிடலாம். ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் கொடுப்பேன் சார், ஒரு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி ரிமைண்டர் கொடுப்பேன். அல்லது நீங்கள் எனக்கு ஒரு 6 o'clock எனக்கு ரிமைண்டர் கொடுக்க முடியுமா, நான் உள்ள மீட்டிங்க்கு உங்களுக்கான ஆக்சஸ் வாங்குறதுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுக்க முடியுமா, அந்த மாதிரி சொல்லி தேர்டு தான் ரிமைண்டர் ப்ராசஸ். இந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சென்டரில் இவ்வளோ பெரிய வேலை இருக்குது. இந்த வேலையை நிறைய இடங்களில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று முன்னாடி பண்ணிடுவோம், இல்லைனா பின்னாடி பண்ணிடுவோம். மொத்தத்தில் இது இங்கே தான் பண்ணணும். ஸ்டேஜ் 2ல் 2வது காலில் கண்டிப்பாக பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். ஓகேவா, மக்கள் வந்துட்டு புரிஞ்சுக்குவாங்க, எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனிவே ஃபஸ்ட் இன்விடேஷன் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் 1ல், 2வது ஸ்டேஜில் அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த 3 டெக்னிக்கை யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வரக்கூடிய நபரை ஸ்ட்ராங்காக 100% அந்த மீட்டிங்கை வர வைக்கிறது நம்மளுடைய பர்பஸ். ஓகே, அதில் ரொம்ப தெளிவாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு இந்த ஒரு 3 டெக்னிக் ஒரு வேறு லெவலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டீமில் யாருக்காச்சும் தேவைப்படுது
தேவைப்படுச்சுனாலும் டெஃபினெட்லி அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அண்ட் 3வது ரிமைண்டர் கன்ஃபர்மேஷன் அது ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணலாம். இதுக்கும் தனியாக முடிஞ்ச ஒரு வீடியோ போட்டாலும் நம்ம போடலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எனிவே நம்மளோட விதியை நம்ம வடிவமைக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஒரு நார்மலாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா சர்வசாதாரணமாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயுமே A to Z அதில் பலவிதமான நுணுக்கங்களும் பலவிதமான விஷயங்களும் இருக்குது. அது எந்த இடத்துல எப்போ எப்படி சரியாக பண்ணணும் அப்படின்றதுக்கு பயிற்சின்றது பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். ஓகே, அப்படிப்பட்ட பயிற்சி நம்மளுடைய அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி மூலமாக ஓகே ஒரு கம்ப்ளீட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். A to Z கிட்டத்தட்ட ஒரு 3 years to 5 years, மினிமமாக 2 years 3 years 5 years வரைக்கும் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பீப்புளை 2 ப்ராசஸ் மூலமாக செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவை, இந்த இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம டீமில் இந்த விஷயத்தில் கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு சென்ட் பண்ணி அவங்க உழைப்பை ஓகே தயவு செஞ்சு சேவ் பண்ணலாம். தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே டியர் லீடர்ஸ். டேக் கேர்.